என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று கடந்த திங்கட்கிழமை 21ஆம் தேதி தம்முடைய விண்ணக தந்தையின் வீட்டை நோக்கி பயணமாகி இருக்கிறார். ஏழைகள் மீது மிகச்சிறந்த கரிசனை கொண்டவராக இருந்திருக்கின்றார். விளிம்பு நிலை மக்கள், புலம்பெயர்ந்தோர், அகதிகள் ஆகியோரை பற்றி நிறைய இவர் சொல்லியிருக்கின்றார். அவர்கள் மீது நாம் எப்போதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக வாழ வேண்டுமென்றும் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அவர் எல்லா நாடுகளையும் சென்று பார்த்திருக்கின்றார். தம்முடைய பணிக்காலத்திலே 45 நாடுகளுக்கு பயணம் செய்து அன்பு, அமைதி, ஒற்றுமை ஆகிய பண்புகளையெல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கின்றார். அண்மையில் கூட இவர் இஸ்ரேல், காசா ஆகிய நாடுகளுக்கிடையே இருக்கும் போர் சூழ்நிலை மாற வேண்டும், அங்கு அமைதி ஏற்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் மிக அருமையாக போதித்திருக்கின்றார். இவர் ஆசியா கண்டத்தின் மீதும் அன்பு கொண்டவராக இருந்தார். நம்முடைய இலங்கைக்கும் இன்னும் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் அவர் பயணம் செய்திருக்கின்றார். இந்தியாவிற்கும் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் வாய்ப்பு கடைசி வரை கிட்டவே இல்லை. அவர் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பயணம் செய்துள்ளார். இவ்வாறு பயணம் செய்த இந்த திருத்தந்தை அவர்கள் தம்முடைய பணிக்காலத்திலே சாதாரண மக்களையும் கூட புனித நிலைக்கு உயர்த்துவதிலே அவர் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இந்தியாவின் மீது அன்பு கொண்டிருந்த அவர் இந்தியாவிலே சில புனிதர்களையும் அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், குரியாக்கோஸ் எலியாஸ் சவரா என்பவரை புனிதராக பட்டம் கொடுத்தார். அதேபோன்று ஜோசப் வாஸ் என்பவருக்கும் புனிதர் பட்டம் கொடுத்தார். மரியம் ஷிராமெல் என்பவருக்கும் புனிதை பட்டம் கொடுத்தார். நம்முடைய அன்புக்குரிய அன்னை தெரேசா அவர்களுக்கும் புனிதை பட்டம் கொடுத்தார். ஆக இவ்வாறு அவர் மக்களில் உள்ள புனிதத்தை கண்டுபிடித்தார், அதை உணர்ந்தார், அவர்களுக்கு உரிய அந்த சிறப்பை செய்தார். இத்தகைய ஒரு மாபெரும் சிறந்த மனிதராக, மனிதநேயமிக்கவராக, நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்பியவராக, போர் இல்லாத சமூகமாக நம்முடைய சமூகம் மாற வேண்டும் என்பதிலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். மாதாவின் மீது பற்றி கொண்ட அந்த திருத்தந்தை, இறை அன்பில் ஊன்றி இருந்த அந்த திருத்தந்தை, இறை நம்பிக்கையில் ஆழமாக நிலைத்திருந்த அந்த திருத்தந்தை, எல்லார் மீதும் அன்பு கொண்ட திருத்தந்தை, குழந்தைகளை அன்பு செய்த திருத்தந்தை இறைவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவருக்காக நாம் நம்முடைய ஜபங்களை, மன்றாட்டுகளை, இறைவேண்டல்களை செய்கின்றோம். இறைவன் அவருக்கு நிலையான விண்ணக வாழ்வில் என்றென்றும் பேரின்பத்தில் நிலைத்திருக்க அருள் புரிவாராக.